பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை எங்களோடு இணைந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், இந்த நாள் ஒரு அதிசயமான நாள். இந்த உயிர் தெழுந்த அந்த நன்னாளிலே நாம் எல்லாரும் இணைந்து யோகபித்து சபையாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறீர்கள். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் மாலதி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் காலை பொழுதுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியான தேவன் அப்பா சோதரம், எங்களை ஆட்கொண்டவர், எங்களை கரம் பிடித்தவர், வழி நடத்தி கொண்டு வருகிறவர். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் ஆவியோடு ஆத்மாவோடு சரீரத்தோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள எல்லா கிருபையும் தயவும் இரக்கமும் எங்களுக்கு தந்தருளும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன். ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்காகவே எங்களை சிருஷ்டித்த தேவன். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் கனப்படுத்த, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, சோத்திரங்களினாலும் ஆராதனைகளினாலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பயத்துக்கு விலைக்கு ரட்சிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவன் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, வல்லமையாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருமடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தூதர்களுடைய பணிவிடை ஒத்தாசை திரளாய் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துக்கு ஆண்டவர் மகிமை உண்டாக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யாரும் இல்லை, உமக்கு பானவர் ஒருவரும் இல்லை, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. எங்களோட இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் உமக்கு பானவர் யாரும் இல்லை? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்களோட இணைந்து கரங்களை தட்டி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்?
பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கண்மழையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மழையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல
இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கண்மழையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மழையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கு பானவர் யார்? சொல்ல முடியுமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சத்தமா கர்த்தாவே தேவர்களே உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கரங்கள் அசைத்து உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர்னு இந்த காலை வேளையில விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. விசுவாசம் அல்லேலூயா சத்தம் கம்மியா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா எங்களோட எரிகின்ற அக்கினியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவங்க கையிலிருந்து தப்பு வைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாமா? பயமுள்ள அல்லேலூயா அல்ல, தைரியமா என்னை தப்பு அவர் வல்லவர் என்ற ஒரு தைரிய கோஷமான ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. உற்சாகமா எங்களோட நல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். உற்சாகமா கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார்.
அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். அக்கினி ஜுவாலை நம்மை அணுகாமல் காத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்க ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்க ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க.
சத்ருவின் கோட்டைகளை சொல்ல முடியுமா? தகர்த்திட உதவி செய்வார். சத்தமா தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்க ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பி நம்மளை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஒருபோதும் ஒரு சூழ்நிலைகளை குறித்தும் ஆமென் எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏனென்றால் நாம் இடைவிடாமல் ஆராதிச்சா மட்டும் போதும், நம்மை காக்கிறவர் அவர் தூதர்களை கொண்டு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு உண்டானவைகள் ஆமென் நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சகலத்தையும் பாதுகாக்க அவர் போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். கடந்து வந்த நாட்களிலே, கடந்து வந்த பாதைகளிலே அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆமென். கழுகு தன் குஞ்சை செட்டையில வைத்து சுமக்கிறது போல சுமந்து, தாய் தன் பிள்ளையை மார்பிளை ஏந்துகிறது போல ஏந்தி, ஒரு தகப்பன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல சுமந்து, நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த கர்த்தரை நாம் எல்லாரும் ஏகோபித்து ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு, ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராய் நம்முடைய 2 கைகளை உயர்த்தி, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா, 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 ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே,
உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரபஷந்தலபலகர ஷகலதிபியா நம. நான் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவையாய் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நான் உங்களுக்கு முன் இருக்கிற கோணலானவைகளை செவையாக்குவேன். வெண்கல கதவை திறப்பேன், இரும்பு தாளை முறிப்பேன். மறுவிடத்து பொக்கிஷத்தின் அந்தகார புதைகளை உங்களுக்கு தந்து உங்கள் முகத்தை ஆனந்த களிப்பினால் நிரப்பி உங்களை முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே.
அதிசயமே ஆராதனை உமக்கு, ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு, ஆராதனை. தலைவணங்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், தலைவணங்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது என் பக்கமாய் ஜனங்களை ஈர்த்து கொள்வேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில், இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை நேரத்தில் சபையாய், தேவ ஜனங்களாய், ஊழியராய் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது எங்களை நீர் பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன் அல்லவா? எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற தேவன் அல்லவா? இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய முகத்திலும் ஆனந்த களிப்பை, சந்தோஷத்தை நீர் கட்டளையிடுவீராக. தகப்பனே, நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். முழு உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். முழு உலகத்தினுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே முழு உலகமும் கலங்கி போய் குழம்பி போய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் உயிர் சேதங்கள் ஆண்டவரே, கணக்கிட முடியாத அளவுக்கு நஷ்டங்கள். இந்த நாட்களிலே கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே ஜனங்களை தூக்கி எடுப்பீராக. ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இந்த வைரல் ஆண்டவரே தொற்றினுடைய அகோரம் அழிக்கப்படுவதாக, அதனுடைய வீரியம் அழிக்கப்படுவதாக. தகப்பனே, நீர் மனம் இறங்கி ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடிப்பதற்கு மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வாரத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்துக்காக, எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே பிரதம மந்திரிக்காக ஆண்டவரே, அவருக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆளுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்சி அதிகாரங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டு மக்களை நீர் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் இந்திய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் கோவை மாவட்டத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மருத்துவ ஆண்டவரே உதவிகளை செய்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செவிலியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சு அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. இந்த கொரோனா வைரல் தொற்று அவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மறைத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே அநேகர் மரித்து போனார்கள். குறிப்பாக சில மருத்துவர்கள் கூட மரித்து போனார்கள். அப்படியே குடும்பங்களின் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த குடும்பங்களின் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை தூக்கி எடுப்பீராக. அந்த குடும்பங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. ஹல்லேலூயா. துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். காவல்துறை அதிகாரிகளை கர்த்தர் பலப்படுத்தும். வருவாய் துறைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்கும். முழு உலகத்தின் மேலே மனம் இறங்கும். குறிப்பாக முழு உலகத்திலும் எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காக, திருச்சபைகள், அந்த ஸ்தாபனத்துக்கு கீழ் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, ஆண்டவரை சுயாதீனமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, கிராமங்களிலே ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக, வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிட்டத்தட்ட ஆண்டவரே பல வாரங்களாக ஆலயத்தை திறந்து ஆராதிக்க முடியாமல், விசுவாசிகளோடு ஆண்டவரை இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்கள், விசுவாசிகளை கர்த்தர் இந்த நாட்களில் பலப்படுத்தி, கர்த்தாவே சீக்கிரத்திலே ஆண்டவரை ஆலயங்கள் திறக்கப்பட, தெய்வ ஜனங்கள் பயமில்லாமல் விடுதலையோடு வந்து ஆராதிக்க கர்த்தர் வழிவாசலை திறப்பிறாக. கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். ஒவ்வொரு திருச்சபை மக்கள், ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஒவ்வொரு ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே. பொல்லாப்புக்கும் வாதை நோய்களுக்கும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுது என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆணிப்படிந்த கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய ஆணிப்படிந்த கரம் இறங்கி வருவதாக. யாராயிலும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஆணிப்படிந்த கரம், உம்முடைய சுகமளிக்கிற கரம் இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் மேல் நீட்டப்படுவதாக. அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. வியாதிகளோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. இப்போது உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உம்முடைய அற்புதமான தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவதாக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி. நீ சுகம் தருவதற்காக நன்றி. அதை போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்வியை வெற்றியாக மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Dear brothers and sisters, we bring you greetings in the name of the Lord. இந்த யூடியூபின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. We are very glad to meet you through this YouTube channel. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். We would like to discuss from the book of Luke chapter 21 verses 36. வசனம் என்ன சொல்லுகிறது கவனிங்கள். So what does the verse say? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible tells, watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. அப்படி என்றால் தூங்க கூடாது, எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று அர்த்தமா? So does that mean you must not sleep or that you must be awake always? அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. It does not meant in that way. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விழிப்பு தேவைப்படுகிறது. We need a spiritual awakening. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார். This is what Paul tells from the book of Ephesians chapter 5 verses 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Wherefore he saith, awake thou that sleepest, and arise from the dead, and Christ shall give thee light. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ எழும்ப வேண்டும். You are sleeping, you must awake. நீ எப்படி எழும்ப வேண்டும் என்றால் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். So how you must be awake, you must rise from the dead. அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று பவுல் சொல்லுகிறார். Then God will make you shine. This is what Paul says. நீ மரிக்கவில்லை, ஆனால் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். You are not dead, but you are sleeping.
உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் நீ விழிக்க வேண்டும். If God wants to make you shine, then you must be awake. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 2-3 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Revelation chapter 3 verses 2 and 3, நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாய் நான் காணவில்லை என்று யோவான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found they works perfect before God. 3வது வசனத்தில் பாருங்கள். In the third verse, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். Remember therefore how thou hast received and heard, and hold fast and repent. If therefore thou shalt not know what hour I will come upon thee. யோவானுக்கு பத்மு தீவிலே अनेक காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். And God reveals many things to John when he was in the isle of Patmos. யோவான் 7 சபைகளுக்கு தன்னுடைய தூதை சொல்லுகிறார். And he writes so many things to 7 different churches. 7 சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அவர் பேசுகிறார். He talks the word that God gives him to the 7 churches. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், சர்தை சபைக்கு சொல்லுகிறார். So then he addresses the church called Sardis. நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று எச்சரிக்கிறார். He warns and condemns here, telling that be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God. சில காரியங்கள் சாகுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. That few things are something that is acceptable for die. அந்த மரிப்பதற்கு ஏதுவாய் இருக்கிற காரியங்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். And he tells that make the things perfect that are ready to die. அடுத்து யோவான் சொல்லுகிறார், The next thing that John tells, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். he tells, remember therefore how thou hast received and heard, and hold fast and repent. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். If therefore thou shalt not know what hour I will come upon thee, I will come like a thief. நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறேன். So I look unto you when I ask you a question. திருடன் சொல்லிக் கொண்டு வருவானா? Will a thief inform you about his theft? திருடன் இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் கண்ணமிட வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவானா? Will a thief tell you or give you an intimation that today I'm going to come to your house, today I'm going to theft your house? Will he give you some intimation? நாம் அசந்திருக்கிற வேளையிலே நம்முடைய தெருவாசிகள் எல்லாரும் அசந்திருக்கிற அந்த நேரத்தில் அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வருவான். When we are tired, when we are resting, when everybody are under rest, he comes with no intimation and with no information. அதே போல தான் ஆண்டவருடைய வருகையும் இருக்கும். And that is how the coming of Christ is also will be. ஆண்டவருடைய வருகையும் அப்படித்தான் இருக்கும். And the coming of Christ will also be like that. அதனால தான் பேதுரு எழுதும்போது தன்னுடைய முதல் நிருபத்திலே 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். And that is what Peter, when he writes in 1 Peter chapter 5 verses 8, he tells, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், be sober, விழித்திருங்கள், be vigilant. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். Peter in his book he mentions, because your adversary the devil as a roaring lion walketh about seeking whom he may devour. பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். And Satan, he comes like a roaring lion walking, seeking somebody that he may devour. இந்த கடைசி காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சித்து விடுவான். Even in the last days, he has the power to deceive even the people who God have called. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must be aware. இதனால தான் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்திலே இதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். That is why very clearly Peter states this in his book. அதை திரும்ப உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to read it once again. இங்கே பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள். Peter tells there, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், be sober, இரண்டாவது விழித்திருங்கள், be vigilant, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்று சொல்லுகிறார். because your adversary the devil. உங்களுக்கு எதிராளி யார்? So who's your adversary? பிசாசு.
it is devil. உங்களுக்கு எதிராளிகள் வேறு யாரும் இல்லை. And none other is your adversary. தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் உங்களுக்கு எதிராளி அல்ல. The man who was created in the form and image of God is not your adversary. சிலர் நினைக்கிறார்கள் எங்களுடைய தாய் தகப்பன் எனக்கு எதிராளி என்று சொல்லுகிறார்கள். For some may think that my mom and dad are my adversary. சிலருக்கு சிலருடைய பிள்ளைகள் எதிராளிகளை போல காணப்படுகிறார்கள். For some their children are considered to be their enemies. சிலருக்கு சிலருடைய மாமியார் மாமனார் எதிராளியை போல காணப்படுகிறார்கள். For some their mother-in-law and their father-in-law is considered to be their enemies. சிலருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதிராளிகளை போல காணப்படுகிறார்கள். For even some people their neighbors are considered to be their enemies. நமக்கு ஒரே ஒரு எதிராளி இருக்கிறான். But we have one enemy. அவன் பிசாசு. And it is the devil. அவன் எப்படி தெரியுங்களா இருக்கிறான்? You know how he is? அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். He is like a roaring lion. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. And Jesus has a name. அவர் யார் தெரியுமா? You know who he is? அவர் யூத ராஜ சிங்கம். He is the king of Judah. ஆனால் இந்த சிங்கம் அப்படிப்பட்ட சிங்கம் அல்ல. But this lion is not so. இது பல் உடைந்த சிங்கம். This is a lion which his teeth has been broken. அதனால தான் அது விழுங்க பார்க்கிறது. That is why it tries to devour. நம்ம வீட்ல பல்லில்லாத வயதானவர்கள் இருப்பார்கள். In our house we have old people who have no teeth. அவர்களிடத்தில் நீங்கள் சாப்பிடுவதற்கு எதையாவது கொடுத்தால் அவர்கள் டபக்கென்று போட்டு முழுங்கி விடுவார்கள். If you give them something to eat, you can find them swallowing it. அதே போல தான் இந்த பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். In the same way, this roaring lion, it seeks somebody so that it can devour them. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? So what you have to do? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். From the book of Colossians chapter 4 verses 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். Continue in prayer and watch in the same with thanksgiving. நீங்கள் ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இங்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And here we find Paul telling continue in prayer. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15:34 பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். And in 1 Corinthians chapter 15 verses 34, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Awake to righteousness and sin not, for some have not the knowledge of God. I speak this to your shame. நான் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். So we would like to highlight another verse. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். From the book of Ephesians chapter 6 verses 18. அங்கு பவுல் எபேசிய சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். And there when Paul addresses the church of Ephesians, he tells, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று அந்த எபேசி சபைக்கு அவன் புத்தி சொல்லுகிறான். And here Paul, he addresses the church of Ephesians by telling, praying always with all prayer and supplication in the spirit, and watching thereunto with all perseverance and supplication for all the saints. இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் பயங்கரமானவைகள். Because the things that are going to happen from now on is going to be terrible. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. The coming of Christ is very soon. இன்னைக்கு अनेक திருச்சபைகள் ஆண்டவருடைய வருகையை குறித்து பிரசங்கிப்பது இல்லை. Today many churches do not highlight that Jesus Christ is going to come soon. ஆண்டவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. The coming of Christ is very soon. அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. His secret coming is very soon. அதற்கான अनेक காரியங்கள் திஷ்டாந்தரங்களாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. And to add things to that, there are so many things that are happening in the world. பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி, And we have earthquakes, சுனாமி, we have tsunamis, கொள்ளை கேள்விப்படாத கொள்ளை நோய்கள், and we have so many new type and kind of plagues. வானத்திலே பல அடையாளங்கள். And there are so many signs and symbols in the sky. இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? So what does all this mean, or what does all this resemble? மனுஷகுமாரன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். That the Son of God is going to come soon. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராக வரப்போகிறார். Dear people, our God is going to come with all glory.
glory. அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை? So what kind of glory it is? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை. It is the only thing, only right reserved from the Father. அவருடைய மகிமையை ஒருவரும் காண முடியாத மகிமை. And nobody can witness the glory of the Lord. பாவிகள் சொல்வார்களாம், மலைகளை பார்த்து மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்களாம் எங்களை. And all the sinners would tell that mountains do swallow us. அந்த அளவுக்கு அவருடைய மகிமையின் பிரகாசம் இருக்கும். And that is the height of glory that Jesus will possess. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மகிமை ஒரு களிகூறுதலாக அமையும். But for the people of God, his glory is something that is to jubilate. இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். People, raise your hand who is waiting for the coming of God. Tell with us that Jesus comes soon. அப்போஸ்தலருடைய காலங்களிலேயே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்தார்கள். In the days of apostle, they expected the coming of Christ. அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவதைப் போல அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். Like how we greet each another when we meet with the word praise the Lord, apostle those days they greeted with one word. அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துவார்கள்? So what was the word that they used for greetings? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது மாரநாதா மாரநாதா என்று சொல்லுவார்கள். Each and every time they met each another, they would tell that Maranatha. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of it? இயேசுவே சீக்கிரம் வரும். That Jesus comes soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். So it is that Jesus is going to come soon. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வரும் என்று சொல்லுங்கள். People listening to this service, tell with us that Maranatha, Jesus comes soon. இனி சம்பவிக்க போகிறவைகள் பயங்கரமானவைகள். The things that are going to happen is going to be very terrible. இந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாக மாற வேண்டும். We must make ourselves valuable to stand before the Son of God and to escape from all the terrible that is going to happen. அதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான ஆலோசனை என்ன? So the one good advice that God has given to escape all this thing is நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். that we must pray and we must watch ye therefore and pray always. நம்முடைய ஜெபத்தினுடைய எல்லைகள் விரிவாக வேண்டும். That our boundary of prayer must expand. இரவு முழுக்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். We must stay awake the whole night and pray. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். We must pray in the early morning. இரவிலே ஜெபிப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். It is very hard to pray in the night. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது ஒரு கடினமான காரியம். It is very hard to stay awake in the early morning and pray. ஆனால் ஜெபித்து பாருங்கள், தேவனை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீர்கள். But pray, you can see the vision of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். If you pray, so then you will be able to listen to the voice of God. நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அளவு போதாது. The prayer that you are doing now is not enough. உங்கள் ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And God expects a great change in your type of prayer. இப்பொழுது உலக அளவிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற अनेक காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். We listen and we see all the things that are happening around us in the world. அரசாங்கம் சொல்லுகிறது உங்கள் வீட்டிலே தனித்திருங்கள் என்று சொல்லுகிறது. And the government tells put yourself inside your house, quarantine yourself, and it asks us to, and it has also given a lockdown. வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the Bible say? உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு நீ ஜெபம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. Lock your room and pray. உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு நீ ஜெபம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. And what the Bible tells, lock your room and pray in your house. உங்களுக்கு நான் இந்த ஜெபத்தில் சில ஆலோசனைகளை கொடுக்க விரும்புகிறேன். I would like to give few advices to you. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்கிற சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். So we would like to add on few guidelines of how you can pray. நீங்கள் கையேடு வைத்திருந்தால் நான் சொல்லுவதை குறிப்பிடுங்கள். If you have a notebook, then kindly note down. முதலாவது உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். First, plan your hour of prayer. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Acts chapter 3 verses 1. அங்கே வேதம் சொல்லுகிறது, And Bible tells, பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். now Peter and John went up together into the temple. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். So from the book of Acts chapter 3, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். now Peter and John went up together into the temple at the hour of prayer, being the 9th hour.
பேதுருவும் யோவானும் யார்? So who is this Peter and John? பெரிய அப்போஸ்தலர்கள். They are great apostles. அவர்களுடைய நிழல், அவர்களுடைய வஸ்திரம் பட்டு அநேகர் சுகமானார்கள். Many people were healed by the shade of them. அவர்கள் பல சபைகளை ஸ்தாபித்தார்கள். And they launched many churches. பேதுருவுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் 3000 பேர் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And by one sermon of Peter, 5,000 and 3,000 people came under salvation. They were touched by the love of God. அப்படிப்பட்ட பேதுரு, அப்படிப்பட்ட யோவான் ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள். Such a great apostles, Peter and John, they went up together into the temple at the hour of prayer, being the 9th hour. நம்முடைய ஜெப நேரத்தை நாம் திட்டமிட வேண்டும். So we must plan our hour of prayer. நமக்கென்று ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். So we must have a very good plan, a scheduled prayer time. பேதுரும் யோவானும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள். Peter and John, they were great apostles. அவர்களுக்கு எத்தனை வேலைகள் இருந்திருக்கும். See how many works they would have had. அவர்களுக்கு எதுவுமே சாதகமா இல்லை. And they had nothing okay and easy for them. அவர்களுக்கு எல்லாமே எதிரான சூழ்நிலைகளா இருந்தது. And everything that was before them was against them. அவர்கள் மறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள். They worshipped God in secret. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 9 மணி நேரம் ஜெப நேரமாக இருந்தது. But in their life, the 9th hour was the hour of prayer. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நீங்கள் குறித்து வைக்க வேண்டிய ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். Dear people, there must be an hour where you should plan that to be your prayer hour. அது இரவு 9 லிருந்து 10 ஆக இருக்கலாம். It can be from night 8 to 9. அது ஒருவேளை 10 லிருந்து 11 ஆக இருக்கலாம். Or it can be from 10 to 11. ஒருவேளை 11 மணியிலிருந்து 1 மணி வரையாக இருக்கலாம். Or it can be from 11 to 1. அப்படி இல்லை என்றால் காலை 5 லிருந்து 6 மணி வரை இருக்கலாம். Or it can be from early morning 5 to 6. அது எந்த நேரம் ஆனாலும் இருக்கலாம். No matter what the time is. ஆனால் நீங்கள் ஜெப நேரத்தை திட்டமிட வேண்டும். But you must plan your hour of prayer. அவர்கள் தேவாலயத்திலே போய் ஜெபம் பண்ணினார்கள். And they went to the temple and they prayed there. நீங்கள் உங்கள் ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ண பிரயாசம் எடுங்கள். You also make sure that you go to your temple and you pray there. அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். If not, go to your room, lock yourself and then pray. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். So the second thing that you must do, நீங்கள் விசேஷித்த ஜெப நாளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். create a solemn prayer day. யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Joel chapter 2 verses 15. அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லுகிறார். And there the prophet Joel, he tells, blow the trumpet in Zion, sanctify a fast, call a solemn assembly. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க வேண்டும். That people of God must create a solemn prayer day. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆதி நாட்களிலே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. So pastor remembers about the past days. எங்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள் என்று யாரும் எங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். That none told him to pray. ஆனால் நாங்களே எங்களுக்குள்ளே ஒரு ஜெப நாளை நாங்கள் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தோம். But they themselves planned a prayer day. அடிக்கடி 3 நாள் நான் உபவாசம் பண்ணுவேன். Often he used to fast for 3 days. அடிக்கடி 7 நாட்கள் உபவாசம் பண்ணுவேன். Often they used to fast for 7 days. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் உபவாச நாளை திட்டமிட வேண்டும். Dear people of God, you must create a solemn prayer day for yourself. ஒருவேளை அது வாரத்தில் ஒரு நாளாக இருக்கலாம். Maybe it can be one day in the week. ஒருவேளை மாதத்தில் ஒரு நாளாக இருக்கலாம். Or one day in the month. நீங்கள் அதை திட்டமிட்டு நீங்கள் அதை உங்கள் கையேட்டிலே எழுதி வைக்க வேண்டும். But you must create it and you must have a note of it. அந்த நாளிலே நீங்களும் உங்களுடைய துணைவியார் அல்லது உங்களுடைய கணவர் பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். On the day you must join hands with your family, you must sit together and pray. அந்த உபவாச ஜெபத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நினைவு கூர வேண்டும். And on that fasting day you must remember your family. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for the church that God
God has blessed you with. உங்களுடைய ஊழியர் குடும்பத்துக்காக ஜெபிக்க You வேண்டும். must pray for the pastor's family. நீங்கள் இருக்கிற பகுதியின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for the place that you are in. உங்கள் பகுதியை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for all the villages that is around the place you are in. நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க You வேண்டும். must pray for India. நம்முடைய முழு உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for the whole of the nation. நீங்கள் உங்களுடைய கையேட்டிலே நீங்கள் அந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். You must note down all this in your book and you must keep them and you must start to pray. உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களின் பெயர்களை எல்லாம் எழுதுங்கள். You must write down all the names of the villages that is nearby you. நீங்கள் குடியிருக்கிற தெருக்களின் பெயரை எழுதுங்கள். You must write down all this name of the streets that is nearby you. நீங்கள் இருக்கிற பகுதிகளில் என்னென்ன தெருக்கள் இருக்கிறதை அதெல்லாம் நோட் பண்ணி அந்த தெருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். And start praying for all the streets that are nearby you. நான் இந்த மேட்டுப்பாளையத்திலே ஊழியத்தை பொறுப்படுத்த போது அதை தான் நான் செய்தேன். When pastor he was appointed here in Metupalayam, he did so. என் பாக்கெட்ல எப்பொழுதும் ஒரு சின்ன ஒரு கையேடு இருக்கும். He always has a pocket diary with him. அதிலே अनेक குடும்பங்களினுடைய பெயரை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவேன். And he would write all the names of the family and he would pray for them each and every day. மேட்டுப்பாளையத்தில் உள்ள தெருக்களினுடைய பெயர்கள் கிராமங்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவேன். He would write the name of all the streets and all the villages in his note and he will pray for that each and every day. மூன்றாவது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க So விரும்புகிறேன். the third thing that I would like to guide you, அது என்னவென்றால் and that is ஜெபத்திற்குரிய நேரத்தை மற்ற எந்த ஒரு காரியமும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். make sure that nothing disturbs your prayer time. ஜெப நேரம் முக்கியமானது. A prayer time is something that is very important. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். From the book of Acts chapter 6 verses 4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்கிறார்கள். They tell that but we will give ourselves continually to prayer and to the ministry of the word. ஆதி அப்போஸ்தல சபையிலே ஒரு பிரச்சனை வந்தது. So there was a problem in the early church. அதை தான் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். And that is what is we find in the chapter 6 verses 1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். And in those days when the number of the disciples was multiplied, there arose a murmuring of the Grecians against the Hebrews because their widows were neglected in the daily ministration. இது ஆதி சபையிலே மாத்திரமல்ல. This was not only in the early church. எல்லா வளருகிற சபைகளிலும் இது உண்டு. And this problem exists in all the church that is growing. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? So then and then what the apostles did? 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்கள். In the second verse, அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொன்னார்கள். Then the 12 called the multitude of the disciples unto them and said, it is not reason that we should leave the word of God and serve tables. அப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். Then the apostles they come to a decision. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று உறுதிபட பேசினார்கள். Wherefore brethren, look ye out among you 7 men of honest report, full of the Holy Ghost and wisdom, who we may appoint over the business, but we will give ourselves continually to prayer and to the ministry of the word. சில நேரத்தில் சிலரெல்லாம் உபவாச ஜெபத்துக்கு திட்டமிடுவார்கள். Sometimes people will plan, they will schedule a prayer time. அதற்காக வேலை செய்கிற இடத்திலே இருந்து விடுப்பு எடுத்துக்கொள்வார்கள். They will also have a holiday. மனைவியை சொல்லுவாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. They will invite their wife for the prayer. ஆனா அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒரு ஐட்டத்தை சமைக்க வாங்கிட்டு வருவாங்க. But on that day they will decide to cook something special in the house. அன்னைக்கு சில கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க. And they will invite some guests. ஜெப நாள். It is the prayer time. அன்னைக்கு அந்த வீட்ல இருக்கிற அந்த குடும்ப தலைவி கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. And that day the housewife she'll be very busy in the kitchen. ஆனால் அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஜெபநாள் ஜெபநாள் ஜெபநாள்னு சொல்லிக்கிட்டே கிச்சன்ல வேலை செய்வாங்க. But often they'll tell each other that it is prayer day but they'll be busy in the kitchen. ஆனால் அந்த சிறப்பு ஜெப நாளிலே அவர்கள் செய்கிற ஜெபம் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான். But on that special planned scheduled prayer day, the
time that they spend in prayer will only be 10 minutes. பிசாசு எப்படி ஏமாற்றுகிறான் பாருங்க. See how Satan, he cheats us. சிலர் உபவாச ஜெபம் என்று சொல்லிவிட்டு ஊரை சுற்றுவார்கள். And even some people, they will call it the fasting day, the prayer day, but they will go out for a picnic. உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to give you a guideline. அது என்ன ஆலோசனை என்றால், So what is that advice? நீங்கள் வேலை செய்கிறவர்களாய் இருந்தால், if you are a person who works, அந்த வேலை செய்கிற அந்த நேரத்தில் உபவாசம் பண்ணுவதை தவிர்த்து விடுங்கள். you better not fast in your time of work. நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க உபவாசம் பண்ணாதீங்க. You do not fast when you are in your working place. நீங்கள் உபவாசம் பண்ணும்போது உங்கள் சரீரம் மிகவும் களைத்து போய்விடும். When you fast, you will feel tired. உங்கள் சரீரத்திலே உள்ள எல்லாம் சக்தி இழந்து, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். And you will feel as if though your immunity is down. அந்த நேரத்திலே நீங்கள் பேருந்திலே பிரயாணம் பண்ணுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If you are traveling in the bus, ஒரு sick person உங்க பக்கத்துல வந்து உட்காருகிறார். if a sick person sits next by you, அவர் இரும்புகிறார். he coughs, அப்பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீர்கள். then you are sitting nearby him. நீங்கள் உபவாசத்தில் இருக்கிறீர்கள். You are in fasting. உங்களுடைய அந்த immunity power மிகவும் குறைந்திருக்கும். And your immunity power it is down. அப்பொழுது அந்த நோய் உங்களை தொற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். Then easily you will attract the disease from the nearby person. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் எப்படி உபவாசிப்பது என்று. Then you can have a question, then how should we fast? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you, ஒரு உபவாச நாளை நியமிக்கிறீர்கள் என்று சொன்னால், when you plan for a fasting day, அந்த உபவாச நாளில் நீங்கள் உங்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உங்கள் வீட்டிலே நீங்கள் தனித்து ஜெபம் பண்ணுங்கள். on that day of fasting, lock your doors, sit in your house and pray for yourself. உங்கள் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். And pray with your wife and your children. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இல்லை என்றால், if there is no situation possible for you to sit in your house and pray, உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள். then go to the church. உங்கள் சபைக்கு வாருங்கள். And then go to your church. உங்கள் போதகரிடத்திலே பர்மிஷன் வாங்குங்க. And get permission from your pastor. சபையை திறந்து கொண்டு சபையிலே போய் உட்கார்ந்து காலையிலிருந்து மாலை வரை ஜெபம் பண்ணுங்கள். And sit in your church and make sure that you pray. இன்னொரு ஆலோசனை நான் சொல்ல விரும்புகிறேன். So we would like to throw another good guideline. ஜெபிக்கிறவர்கள் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும். When you fast and pray, you must drink a lot of water. சிலர் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் பண்ணுவாங்க. And there are people who fast without even taking a little water. அது நீங்க உங்க சரீரத்துக்கு தீங்கை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். It is like you are hurting your own body. நான் ஜெபத்திற்கு நான்காவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க So the விரும்புகிறேன். fourth guideline that we will give you, நான்காவது அந்த ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் ஜெபித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேலி அடைக்க வேண்டும். create a hedge around you and your family through prayer. யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். From the book of Job, chapter 1, verses 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று யோபுவை குறித்து தோத்திர இந்த இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். Has not thou made a hedge about him and about his house and about all that he had on every side? Thou hast blessed the work of his hand, and his substance is increased in the land. யோபுவின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். God created a hedge around the family of Job. யோபு எப்படிப்பட்டவன்? So what kind of person is Job? யோபு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். He is a person who prays well. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவன். He is a person who stays in the presence of the Lord. தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பலி செலுத்துகிறவன். He gathers all the people and sacrifice to the God. நான் நினைக்கிறேன் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவ்வப்போது அவன் என்ன செய்தான்? இயேசுவின் நாமத்தினாலே வேலி அடைத்திருக்கிறான். So we believe that he often assembled his family and prayed and brought them under the hedge of God. பாருங்க, யோபுவின் வீட்டை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருந்தார். So look that God created a hedge around the family of Job. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீட்டை வேலி அடைக்க வேண்டும். In the name of the Lord, you must create a hedge around you and your family. அப்படி அது எப்படி அடைக்கிறது? So how can you do that? இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு வேலியை போன்றது. It is the blood of Jesus Christ that will create a hedge around you and your family. உங்களுடைய வீடு சுவர் இல்லாத வீடாக இருக்க கூடாது. Your house must not be something that does not have a hedge. உங்க வீடு சுவர் உள்ள வீடாக இருக்க வேண்டும்.
Your house must have a compound wall. சுவர் இல்லை என்றால் நாய்களும் பேய்களும் வீட்டுக்குள்ளே வந்துவிடும். If there is no compound wall, then you can find dogs and something that is going in the street entering your house. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் வீட்டை வேலியடைக்க வேண்டும். By the blood of Christ, you must have a hedge around your family. ஐந்தாவது ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So the fifth guideline that I would like to throw, நீங்கள் தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற சிறப்பான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். sustain the special place of being God's trusted one. ஐந்தாவது இந்த ஆலோசனையை நீங்கள் நன்றாக கவனித்து கேளுங்கள். So listen to the fifth guideline. தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற சிறப்பான இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Sustain the special place of being God's trusted one. என்னாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Numbers chapter 12 verses 8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யேட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். With him will I speak mouth to mouth, even apparently and not in dark speeches, and the similitude of the Lord shall be behold. Wherefore then were ye not afraid to speak against my servant Moses? Here God testifies about Moses. இந்த மோசே யார்? So who is this man Moses? தேவனுடைய நம்பிக்கைக்குரியவன். He was a person who gained the trust of God. தேவனை முகமுகமாய் பார்க்கிறவன். He had a vision of God face to face. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறவன். He sees the form and image of God. இப்ப ஆண்டவர் இந்த மோசேயை குறித்து சொல்றாரு, இவன் என் தாசன் என்று சொல்லுகிறார். And now God tells that he is my man. இப்ப மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். That everybody rising against Moses is now actually rising against Lord. நீங்கள் தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறும்போது தேவன் உங்கள் பட்சத்திலே நிற்பார். When you become the God's trusted one, that God stands in your favor. ஆறாவது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Then the sixth guideline that we would like to tell you, தேவ சத்தம் கேட்கும் எல்லைக்குள்ளும் தேவ பார்வையின் எல்லைக்குள்ளும் வாழ்வதை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். have you aim to live a life into the boundaries where you can hear the voice of God and be in his eyesight. எரேமியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை பரட்டி பாருங்கள். From the book of Jeremiah chapter 9 verses 12. எரேமியா சொல்லுகிறான் பாருங்க, இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார் என்று இங்கு எரேமியா புலம்புகிறதை நாம் வாசிக்கிறோம். And here we can find Jeremiah telling that who is the wise man that may understand this, and who is he to whom the mouth of the Lord had spoken hath he declared it. For what the land perisheth and is burned up like a wilderness that none passes through. தேவ சத்தம் கேட்கும் எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். You must be into the boundaries where you can hear the voice of God and be in his eyesight. இந்த ஆண்டிலே எங்கள் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். So the promised word that God has given us this year, எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். from the book of Ezekiel, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். so what does this verse says? நீ ஆயத்தப்படு, that be prepared, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, and prepare others, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு, and be a watch. இந்த வசனத்தை குறித்து கர்த்தர் எனக்கு 2019 அக்டோபர் மாதத்திலே பேசினார். And God spoke about this to pastor in the month of October. இந்த 2020க்கு இந்த வார்த்தையை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். That God told pastor to preach about this in the year 2020. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே நான் போராடினேன். Then he had a talk with had a conversation with God. ஆண்டவரே, வாக்குத்தத்த வசனம் என்று வருஷத்தின் ஆரம்ப நாளிலே நாம் சொல்ல வேண்டும். So it is a promised word that we give in the beginning of the year 2020.
இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து வருவார்கள். And each and every one will expect from a promised word கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், that God will bless you, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், that he will make you நீ rise, கீழாகாமல் மேலாவாய், that you will have an increase, உன்னை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பார், that he will make you a signet ring, கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். that God stands in your favor. இப்படி தானே பிரசங்கிப்பது வழக்கம். And this is the routine, this is how we talk for the promised one. இது என்ன ஆண்டவரே எனக்கு புரியவில்லை, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று சொல்லுகிறாயே என்று நான் கேட்டேன். So pastor was puzzled, thinking, Lord, why do you tell us that? Be thou prepared and prepare for thyself, thou and all the company that are assembled unto thee, and be thou a God unto them. God, why do you want to give this as a promise word for the year 2020? அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை. And we did not know about it. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னால், நீ 3 ஜெயகோவை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். And God said that you must take up 3 slogans in your hand. நீ 3 வெற்றி கோஷத்தை உன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். You must take 3 victorious slogans in your hand. அதுதான் 2020க்கு உனக்கு நான் கொடுக்கிற வார்த்தை என்று சொன்னார். And God told us that was the word that I'm giving you for the year 2020. அது என்ன? So what was the word? ஆயத்தப்படு, That be prepared, ஆயத்தப்படுத்து, prepare for thyself, மூன்றாவது காவலாளனாய் இரு, and be thou a God unto thyself. உன் சபைக்கும் இதை சொல்லிக் கொடு என்று கர்த்தர் சொன்னார். And God told us to teach this to our church. உன் நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் இதை சொல்லு அப்படி என்று சொன்னார். And he also insisted us to tell about this to all the friends. அது என்ன 3 வார்த்தை? So who and what was the 3 slogans? என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். Can you join with us? ஆயத்தப்படு, Be prepared, ஆயத்தப்படுத்து, prepare for thyself, காவலாளனாய் இரு, and be a God unto them. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய எல்லைக்குள் நாம் இருக்க வேண்டும். We must be into the boundaries where we can hear the voice of the God and be in his eyesight. 7வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க So விரும்புகிறேன். the 7th guideline, தேவன் உங்கள் இருதயத்திற்குள் வைக்கும் எந்த பாரத்தையும் நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டுவிடக் கூடாது. when God casts thou a burden, do not take it for granted. நெகோமியாவுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். And God gives a burden to Nehemiah. நெகோமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Nehemiah, chapter 2, verses 12. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. And I arose in the night, and I and some few men with me, neither told I any man what my God had put in my heart to do at Jerusalem, neither was there any beast with me, saw the beast that I rode upon. பாருங்க, நெகமியாவுக்கு இந்த பாரத்தை கர்த்தர் மனதிலே வைத்தார். So God put this burden into the hearts of Nehemiah. அது என்ன பாரம்? So what was the burden? நீ நள்ளிரவிலே எழுந்து நீ நகர சோதனை செய்ய வேண்டும். That in the midnight you must go and have a watch over the city. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் நெகோமியாவுக்கு எதுவுமே சாதகமாக இல்லை. But in those days nothing was easy, and that nothing was okay for Nehemiah to do it. அவனுக்கு விரோதமாக சன்பல்லாத் தொபியாக்கள் இருந்தார்கள். And there were so many people standing against him. அவனுக்குள்ள இருந்த அந்த ஜனங்களும் அவனுக்கு ஆதரவாக இல்லை. And the people who lived over there was also, they did not stand in favor of Nehemiah. அந்த அலங்கத்திற்குள் இருக்கிற காரியங்களை எதிரிகளிடத்தில் போய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And they took all the things, all the personal stuffs that were discussed to the enemies. They were hinting the enemies. இதைதான் வசனம் சொல்லுது, யூத மார்க்கத்தமைந்தவர்கள் என்று சொல்லுகிறது. And this is what Bible code says, that belongs to the Jews. எப்பவும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. We would always have a people so with us. நீ அவர்களுக்காக பயப்பட தேவையில்லை. You must not be afraid and scared of those. உன் இருதயத்திலே கர்த்தர் வைக்கிறத பாரத்தை நீ நிறைவேற்ற நீ தீர்மானம் எடு. You make a decision that whatever burden that God puts into your heart, make sure that you do it. 8வது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க So விரும்புகிறேன். the 8th guideline, அது என்ன? so what it is? ஜெபிப்பதற்கு கடினமான நேரங்களை கூட நீங்கள் ஜெப நேரங்களாக மாற்றி ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். Train yourself to turn even the hardest times into your prayer time. அது என்ன கடினமான ஜெப நேரம்? So what is the hardest time to pray?
நள்ளிரவிலே ஜெபம் பண்ணுவது. In the midnight to pray, it is the very hardest thing. இந்த ஊழியத்திலே நான் பழகி கொண்ட காரியம். The one thing that we learned in this ministry. பகல் நேரம் முழுக்க என்னை ஆட்கள் சூழ்ந்திருப்பார்கள். In the morning, pastor would have so many works and so many people surrounding him. எப்பொழுதும் எனக்கு ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். And he always has phone calls. யாரையும் தவிர்க்க முடியாது. And we cannot avoid anybody. ஏதோ ஒரு ஆறுதலுக்காக பாஸ்டர் இடத்துல பேசினால் அவரிடத்துல ஜெபம் பண்ணா ஒரு நன்மை கிடைக்கும்னு ஃபோன் பண்றாங்க. People will call that if we talk to pastor, then they will get comfort, or they will call for taking some good decisions, and you cannot avoid them in that situation. எப்பொழுதும் மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். And every time he has some busy schedule. நான் தேவனோடு இருக்க விரும்புகிறேன். But in the same time, pastor would like to spend some time with God. நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? So you know what he would do? நள்ளிரவு நேரத்தில் ஆண்டவரோடு நான் உறவாடுவேன். So he would select the midnight to pray and have a good prayer relationship with God. அது மிகவும் கடினமான ஒரு நேரம். It is a very hardest time. அது மிகவும் கடினமான ஒரு நேரம். It is a very hardest time. பகலெல்லாம் உழைத்து ஓடி உழைத்து விட்டு மிகவும் களைத்து போயிருக்கிற ஒரு நேரம். The whole day you have to work, but in the night you have to sit to pray. ஆனால் அந்த நேரத்தில் தான் நான் தேவனோடு அதிகமாக உறவாடி கொண்டிருப்பேன். But it is in that time pastor sits to pray. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்கள். From the book of Acts chapter 16 verses 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. இப்பொழுது பவுலும் சீலாவும் இங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். And here Paul and Silas are kept as prisoners. இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And this is what we read in the book of Acts chapter 16 verses 25. நடு ராத்திரியிலே And at the midnight பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். Paul and Silas prayed and sang praises unto God. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். And the prisoners heard them. என்ன நடந்தது? You know what happened? 26வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:26 பாருங்கள். In the 26th verse, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. and suddenly there was a great earthquake, so that the foundations of the prisoners were shaken. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. And immediately all the doors were opened. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய்விட்டது. And everyone's band were loosed. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய்விட்டது. Everyone's band was loosed. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரம் இல்ல. Not only the bands of Paul and Silas. ஜெபித்துக் கொண்டிருந்த பவுலும் சீலாவினுடைய கட்டுகளும் தளர்ந்தது. The people who prayed as Paul and Silas, their band was also loosed. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகளுடைய கட்டுகளும் அறுந்து விழுந்தது. But the prisoners who were listening to this prayer, their bands was also loosed. நீங்கள் ஜெபத்திற்கு கடினமான நேரத்தையும் ஒரு ஜெப நேரமாக நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். So you train yourself to turn even the hardest times into your prayer time. Hallelujah. Hallelujah. ஒன்பதாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். So the 9th guideline. உங்களுக்குள் இருக்கும் ஜெப விருப்பங்களை ஜெப வாஞ்சைகளாக ஜெப பாரத்தை அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். Turn all your desires into request and increase your prayer time. இன்னொரு முறை அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So we would like to highlight on it again. உங்களுக்குள் இருக்கும் ஜெப விருப்பங்களை ஜெப வாஞ்சைகளாக ஜெப பாரத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். Turn all your desires into request and increase your prayer time. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். From the book of Isaiah chapter 44 verses 3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry ground. I will pour my spirit upon thy seed, and my blessing upon thy offspring. உங்களுக்குள்ளே இந்த ஜெப வாஞ்சை இருக்கும்போது
உங்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த ஜெபமாகிய பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பார். So when you have a thirst to quench, then God will pour a water that is compared to the Holy Ghost. வாஞ்சை இல்லாத ஒரு மனிதனை கர்த்தரால் நிரப்ப முடியாது. God cannot fill a person who is not thirsty. சங்கீதம் 39:3 சொல்லுகிறது பாருங்கள். From the book of Psalms chapter 39 verses 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. My heart was hot within me. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவிலே விண்ணப்பம் செய்தேன். While I was musing, the fire burned, then spake I with my tongue. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். See the experience of David. நான் இன்னொரு முறை அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to read it once again. சங்கீதம் 39:3 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Psalms chapter 39 verses 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. My heart was hot within me. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. While I was musing, the fire burnt. அப்பொழுது என் நாவிலே விண்ணப்பம் செய்தேன். Then spake I with my tongue. அனல் உண்டாகணும். So it is the experience of being burnt. அனல் இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஜெபம் வேஸ்ட். If you do not have burn inside you, then it is not something that is up to the mark. Hallelujah. 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 சங்கீதம் 42 பாருங்க. From the book of Psalms chapter 40 verses 2. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள் அவங்க அனுபவத்தை. Again David quotes his experience. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை நீர் உறுதிப்படுத்தினீர். He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my goings. யாருக்கு கர்த்தர் இதை செய்ய முடியும்? So for whom God can do this? ஜெபிக்கிறவங்களுக்கு அதை செய்ய முடியும். He can do this only for the people who pray. தாவீது பயங்கரமான ஒரு குழியிலே கிடந்தான். And David was into a horrible pit. உளையான சேற்றில் இருந்தான். He was into a miry clay. அவனை தூக்கி எடுக்க ஒரு நபரும் இல்லை. There was nobody to pull him up. அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். Then he prays. அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். Then he prays. நடந்தது என்ன? You know what happened? கர்த்தர் பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறார். He brought me up also out of an horrible pit, out of the miry clay. Here God picks David out of the pit and out of the miry clay. அவன் கால்களை கன்மலை மேலே கொண்டு போய் நிறுத்துகிறார். And sets his feet upon the rock. அவனுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். And establishes his goings. 10வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். So the 10th guideline. நீங்கள் நியமித்திருக்கும் முக்கிய உபவாச நாட்களில் தொடர்ந்து ஜெபிக்க மறவாதிருங்கள். Do not forget to pray on your scheduled fasting days. இதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். This is what we have already discussed. யோவேல் 2:15 சொல்லுகிறது அல்லவா? From the book of Joel chapter 2 verses 15. சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். Blow the trumpet in Zion, sanctify a fast, call a solemn assembly. ஏற்கனவே நீங்கள் நியமித்திருக்கிற அந்த உபவாச ஜெப நாளை விட்டு விடாமல் தொடர்ந்து அதை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். In your scheduled fasting day, do not forget to pray on that day, but instead you train and you practice to do it as you scheduled. Praise the Lord. Hallelujah. 11வது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க So விரும்புகிறேன். the 11th guideline that we would like to tell you. ஆவியானவரின் நெருங்கிய உறவிலும் அபிஷேகத்திலும் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். Dedicate yourself to have a close relationship and anointing in the Holy Ghost. ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனும் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். So every person who prays, you must lend your ears to this. அது என்ன? So what it is? ஆவியானவரின் நெருங்கிய உறவிலும் அபிஷேகத்திலும் நீங்களும் நானும் வளர வேண்டும். We must grow in a close relationship and anointing in the Holy Ghost. ஆவியானவரின் நெருங்கிய உறவிலும் அபிஷேகத்திலும் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We must dedicate ourselves to have a close relationship and anointing in the Holy Ghost. 1 யோவான் 2:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். From the book of 1 John chapter 2 verses 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். And the world passeth away and the lust thereof, but he that doeth the will of God abideth forever. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book
book of Ephesians chapter 4 verses 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். And grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. நான் 11ஆவதாக சொல்லிக் கொடுத்த காரியத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வர நான் கேட்கிறேன். So I would like to highlight on the 11th guideline that we are giving you. ஆவியானவருடைய நெருங்கிய உறவிலும் அபிஷேகத்திலும் வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Dedicate yourself to have a close relationship and anointing in the Holy Ghost. நீங்கள் பரிசுத்த ஆவியோடு நெருங்கி வாழ வேண்டும் என்றால், If you wanted to have a close relationship with the Holy Ghost, நீங்கள் அந்நிய பாஷையை அதிகமாக பேச வேண்டும். then you must talk in tongues. அந்நிய பாஷையை மணிக்கணக்காய் பேச வேண்டும். You must talk in tongues for hours together. அதற்கு கணக்கே கிடையாது. You must not have a time for that. அந்நிய பாஷை பேசுவதற்கு ஒரு அறை வீட்டுக்குள் போய் தான் பேச வேண்டும் என்று இல்லை. It is not that you must lock your room, sit inside that and talk in tongues. நான் வாலிப வயதிலே 18 வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். Pastor, he came under salvation when he was in the age of 18. என் குடும்பத்திலே உள்ளவர்கள் எனக்கு யாரும் ஆதரவாக இல்லை. And none of his family members stood in favor of him. என்னை ஜெபிக்க விட மாட்டார்கள். They would never let him to pray. என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருடி கொண்டு போய் வைத்து விடுவார்கள். They will hide his Bible somewhere. இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் அழுவேன். And pastor would cry that he must read the Bible. ஆனால் என்னுடைய வேத புத்தகத்தை அவர்கள் தர மாட்டார்கள். But they will never give him the Bible. அப்பொழுது நான் என்ன தெரியுமா செய்வேன்? You know what he will do then? என்னுடைய வேத புத்தகத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவேன். Then he will tell, if you're not giving me the Bible, then I will not eat. காலையிலும் சாப்பிட மாட்டேன். He will not eat in the morning. மத்தியானம் சாப்பிட மாட்டேன். He will not eat in the afternoon. குடும்பமே ராத்திரியிலே சாப்பிடுவதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். The whole of the family will sit together and wait to have their dinner in the night. என்னை அழைப்பார்கள். They will call pastor. நான் வர மாட்டேன் என்று சொல்லுவேன். He will resist that he will not come. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு கிறுக்கு பிடித்து விட்டது என்று சொல்வார்கள். Then they will mock at him, telling that he is mad. அப்பொழுது என்னுடைய அக்கா காலையிலயும் சாப்பிடல, இவன் மத்தியானமும் சாப்பிடல, இவனுக்கு பக்தி கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Then pastor's sister would tell that he did not eat in the morning, he did not eat in the afternoon, that he has some he has some spirituality madness in him. கடைசியாக கொண்டு வந்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை என் கையில கோபமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். Then with so much of anger she would hand over the Bible to me. அந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் அணைத்துக் கொள்வேன். Then pastor would hug the Bible. அன்னைக்கு எனக்கு இருந்த சூழ்நிலையிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை என் வீட்டிலே வாசிக்க முடியாது. In that situation, pastor did not have a situation where he can read the Bible free, sitting free in his house. என் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் படுத்து தூங்கின பிறகு தெருவிளக்கிலே உட்கார்ந்து வாசிப்பேன். Only after everybody in the house sleeps, he goes and sits in the street light and reads the Bible. ஏனென்றால் வீட்டிலே வாசிப்பதற்கு அனுமதி இல்லை. Because he is not allowed to read the Bible in the house. இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது எனக்குள்ளே என் ஆவியிலே அனல் உண்டாகும். So when he reads the Bible, he finds a fire burning inside him. அதை வாசித்து முடித்த பிறகு நான் இரவு முழுக்க நெடு முழங்காலிலே நின்று அந்நிய பாஷையிலே என் மனதளவிலே வெளியிலே சத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். So reading it the whole night, he will stand praying in tongues and he will keep on praying. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். Then God will give him so much of visions. நிறைய வெளிப்பாடுகளை சொப்பனத்திலே கொடுப்பார். Then in prayer God will give pastors so many visions. அதோடு மாத்திரம் என் வீட்டிலே ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. And he had lesser option to pray in his house. என் சைக்கிள் எடுத்துக்கொள்வேன். He will take his bicycle. என் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். He will pray and he will ride the cycle. தெருவில் நடந்து போகும்போது அந்நிய பாஷையிலே நான் பேசிக்கொண்டே போவேன். When he walks in the streets, he would talk in tongues. அந்த அன்னைக்கு நான் பேசின அந்நிய பாஷை எனக்குள் என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கியது. And those days the way he spoke the tongues and those transformed his life. இன்றும் நான் அதை என் வாழ்க்கையிலே செய்கிறேன். And even today pastor does that in his life. நீங்கள் ஆவியானவரோடு நெருங்கி நீங்கள் வாழ வேண்டும். You must have a close relationship with the Holy Ghost. அதற்கு உதவி செய்வது அந்நிய பாஷை. And to help you do that, the one thing that helps you is the anointing that is when you speak in tongues, it pulls you towards God. அந்நிய பாஷை உங்களை அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போகும். Tongues and anointing, it takes you
into எத்தனை it. பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது ஆவியானவரோடு நெருங்கி வாழ நீங்கள் பழகுங்கள். Then you decide and dedicate yourself to have a close relationship. சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். God is going to come soon. நீங்களும் நானும் மறுரூபமாக வேண்டும். You and I have to transform. நீங்களும் நானும் மறுரூபமானால் தான் அவருடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் போக முடியும். Only if you and I are transformed, then you and I can enter into God when God is coming. மறுரூபமாகாத எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே போக முடியாது. No man who transforms can enter into the kingdom of God. நீங்களும் நானும் மறுரூபமாக வேண்டும் என்றால், If you and I have to transform, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்ப வேண்டும். so we have to escape to all these things that shall come to pass. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரவானா மாறணும். And you and I must have the thing to stand before the Son of Man. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? So what we have to do? எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். We must watch ye therefore and pray always. தானியேலை பாருங்க. So look at Daniel. அந்தி சந்தி மதிய நேரத்திலே ஜெபம் பண்ணான். He prays morning, afternoon and night. தாவீதை பாருங்க. Look at David. அந்தி சந்தி மதிய நேரம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். He keeps on praying all the time. அவனுக்கென்று ஜெப நேரம் இருந்தது. So he had a particular prayer time. ஜெபிக்கும்போது தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். So when we pray, then God, he converses with us. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். And prayer transforms our life. அவருடைய வருகையிலே நாம் போகணும்னா நல்லா ஜெபிக்க வேண்டும். If we must be seen in the coming of God, then we must pray well. எப்படி ஜெபிக்க வேண்டும்? So how we must pray? நாம் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். We must sit as a family together and pray. ஜோசுவா சொல்லுகிறார் பாருங்கள். Here Joshua says நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். that I and my family we worship God together. நாம் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். So we must worship and serve God as a family together. நாம் குடும்பமாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். So we must pray as sitting as a family together. இதை ஆண்டவர் விரும்புகிறார். And God wants this. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes and pray. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்ப வேண்டும். That he may be accounted worthy to escape all these things that shall come to pass. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும். And to stand before the Son of Man. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? So what has to be done? நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Watch ye therefore and pray always. நாம் ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So we must have a spiritual awakening. நாம் ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். That we must pray, we must have a spiritual awakening and we must pray always. இதை கர்த்தர் விரும்புகிறார். And Jesus wants this. ஹalleluya. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், people listening to this sermon, பிரசங்கிக்கிற என்னையும், the people we preach, நீங்க ஆண்டவரே உங்க ஜெப ஆவியினால் நிரப்புங்க. Lord, fill us with the spirit of prayer. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், Lord, the people who are listening to this sermon, ஓர மாகாசித்தோ ரோகோ லுமியா ரத்துனா மாகா திமோகோ ஜெப ஆவி இறங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். we pray that let your spirit of prayer come upon them. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வர ஜெபம் பண்ணுகிறோம். To all the people who are listening to this sermon, let your anointing come upon them. ஓ தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் கடந்து வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Let them have a relationship, a close relationship with the Holy Ghost. ஓ இப்பொழுது நான் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலே, Lord, now when we pray, கர்த்தர் ஒவ்வொருடைய கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray that you open the eyes of the people. ஒவ்வொருவரும் பரலோக தரிசனங்களை காண ஜெபம் பண்ணுகிறேன். Let them have a vision of Christ. ஒவ்வொருடைய சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள் மாற ஜெபம் பண்ணுகிறேன். Let all the weakness that is in the body be vanished. ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் விலகி ஓடி போக ஜெபம் பண்ணுகிறேன். Let all the weakness that is in the body be taken away. தீராத நாள்பட்ட வியாதிகள் சுகமாக ஜெபம் பண்ணுகிறேன். Let all the diseases that are not healed be healed today. தொடர்ந்து மருந்து சாப்பிடுகிற ஒரு நிலையிலே இவர்கள் காணப்படுவார்கள்.
கஷ்டப்படுவார்கள் என்றால், if they are in a situation where they have to be under medication, என் ஆண்டவரே இவர்களுக்கு மருந்தாய் மாற ஜெபம் பண்ணுகிறேன். then we pray that God, you yourself turn into a medicine and heal them. என் ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. God give them a healing. முழு உலகத்திலும் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. Today in the whole world, the plague coronavirus is threatening everyone in the world. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வீரியம் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போவதாக. Let the power of the coronavirus be dissolved in the name of Lord. இதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட எங்களுடைய மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. God help each and every doctor and scientist to find a medicine for this. கர்த்தர் உம்முடைய உதவிக்கரத்தை நீட்டும்படி ஜெபம் பண்ணுகிறேன். Lord, we pray that you will help us. ஆண்டவரே இந்த நாட்களிலே முழு உலகத்திலும் ஷட்டவுன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. So it has been announced that there is a lockdown in the whole of the nation. அதனால் எல்லா தொழில் நிறுவனங்களும் முடங்கி கிடக்கிறது. So all the companies are under lockdown. அதனாலே பொருளாதாரத்திலே பெரிய ஒரு முடக்கம். So there is a great loss, a great back behind in the wealth. இதனாலே கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். So there are so many people who are struggling. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். Lord, we pray for them. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். Lord, meet their needs. சீக்கிரத்தில் இந்த ஷட்டவுன் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray that soon the lockdown will be lifted. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். We also pray that God, you safeguard each and every people. முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray that you will safeguard each and every people who are living in the whole of the nation. முழு உலகத்திலும் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the rulers in the country. எங்கள் இந்திய ஆட்சியாளருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the rulers in India. எங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சியாளருக்காக நாங்கள் ஜெபம் We பண்ணுகிறோம். pray for all the people who rule in Tamil Nadu. இந்த கொரோனா தொற்றுக்காக இரவு பகலாய் பாடுபடுகிற மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the doctors and nurses who are working day and night to bring down the vulnerability of coronavirus. துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the daily scavengers. ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகளுக்காக காவல்துறையினர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the policemen. வருவாய் துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for every people. ஆண்டவரே மாவட்ட ஆட்சியாளருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray for each and every people. எல்லாரையும் கர்த்தர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறையும். Lord, bring each and every one under your protection. எங்கள் தேசத்துக்கு ஒரு மறுவாழ்வை தாரும். Lord, you give our state the thing that we lost. முழு திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for the whole of the church. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபம் We பண்ணுகிறோம். pray for all the believers that are in the church. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இயேசுவின் இரத்தத்துக்குள் மறைக்கிறோம். Lord, we bring all the families under your protection. ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. Lord, meet out the needs of each and every people. முழு உலகத்திலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காகவும் திருச்சபை தலைவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for all the head of the church and all the churches and all the ministries that is in Tamil Nadu and in the whole of the nation. விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the people of God. எங்கள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray for our missionaries. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for their family. எங்களை உம்முடைய இரத்தத்துக்குள் மறைக்கிறோம். Lord, we bring ourselves into your protection. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name be glorified. எங்களை தரைமட்டும் தாழ்த்துகிறோம். We surrender ourselves இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். in the name of the Lord. ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. Amen. நாம் எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்ம அனைவரோடும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. இந்த யூடியூப் வாயிலாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். So you are listening to this sermon through this YouTube channel. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். We bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறோம். So we bless you. இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், So if you have been blessed by this sermon, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள நாங்கள் ஆண்டவர் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். so we would encourage you to contact us. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தீர்மானம் எடுக்கிறோம். So we pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.